அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியினால் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட பேர் அன்பின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக மார்க்கத்தை படிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு இதன் ஊடாக வழங்கியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் நிறைய செய்திகளை சிறுக சிறுக உங்களுடைய சிந்தனைக்கு தொடராக நாம் முன்வை தருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றும் ஒரு முக்கியமான செய்தி. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அபூ சலமா என்ற முன்னாள் கணவர் மரணித்து விட்டார், அவருடைய பிள்ளை இருக்கின்றது, அந்த பிள்ளைக்கு நான் செலவு செய்தால் நன்மை கிடைக்குமா என்ற செய்தியை கேட்குறாங்க. அப்போ நபியங்க சொல்கிறாங்க, நஅம் லக்கி ஃபீஹிம் அஜ்ரு மா அன்ஃபக்தி அலைஹிம், அவர்களுக்கு நீ செலவு செய்தால் உனக்கு நன்மை கூலி கிடைக்கும் என்ற செய்தி முஸ்லிமில் 1826வது ஹதீஸ் இலக்கத்தில் பதியப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் ஒரு கட்டத்தில் பார்த்தோம், குடும்பத்துக்கு செலவு செய்தால் உச்சக்கட்டமான நன்மை. அதில் நபியங்க பிரித்து சொல்கிறாங்க, உங்களுடைய குழந்தைகளுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்தால் அது அதிகமான நன்மை கிடைக்கும் என்ற தகவலை பார்க்குறோம். இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தான் என்ன செய்யணும், பல விதமான தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். குறிப்பாக தந்தை, பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும். அந்த கட்டத்தில் பிள்ளைகளுடைய படிப்புக்காக வேண்டி, பிள்ளைகளுடைய இதர செலவுகளுக்காக வேண்டி நாம் செலவு செய்தால் அந்த செலவு தர்மம் உச்சக்கட்டமான நன்மை கிடைக்கும் என்ற செய்தியை பார்க்குறோம்னால், மனைவிக்கு செலவு செய்யும் பொழுதும் பிள்ளைகளுக்கு செலவு செய்யும் பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படி சிறப்புகளை சொல்லியிருக்கின்றார்கள் என்ற அந்த ஹதீஸை கண்களுக்கு முன்னால் நினைத்து கொண்டு அதை நாம் அந்த செயல்பாடை, அந்த செலவுகளை செய்யும் பொழுது உள்ளத்தில் இறையச்சம், உள்ளத்தில் தக்வாவை நாமே உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை உள்ளத்தில் பதித்து என்ன செய்யுங்க, இப்படியான செயல்பாடுகளில் மனைவிக்கு ஒரு பக்கம், பிள்ளைகளுக்கு ஒரு பக்கம் செலவு செய்து அதிலும் அந்த நன்மை அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும், கடைசி நேரத்தில் கடனில்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னோம் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மன்னிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.